திருப்பரங்குன்றத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் தமிழ் என்பது மிக முக்கியமான மொழி, மிக பழமையான மொழி, மிகவும் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில போட்டிருந்தார். தமிழுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக 3 வருஷமா காசி தமிழ் சங்கமம் நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் காசி தமிழ் சங்கமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத்ஜி அவர்கள் தொடங்கி வைத்து தொடர்ந்து 25ஆம் தேதி வரலும் நடைபெற்று இருக்கிறது. அதனால தமிழ் மேல அதிக முக்கியத்துவம், தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா. உங்களுக்கு தெரியும், நான் மதுரையில் இருக்கிறோம். ஜல்லிக்கட்டை யாரு ஒழிச்சது? ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அதை நடத்த விடாம பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலையிட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உரிமை, ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டை கொடுத்த ஆக வேண்டும் என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்தார். அதனால தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் பண்பாட்டின் மேல அதிக பிரியம் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய பிரதமர் அவர்கள். மத்திய அரசு திட்டங்கள்ல எந்த விதமான தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு பொதுவாக நேற்று விளக்கமா நாங்க சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகள்ல கொடுத்திருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் புரிதலுக்காக சொல்றோம். 2009 இருந்து 2014 வரலும் ஆட்சியில் இருந்தது யாரு? யூபி அரசாங்கம். 2009 இருந்து 2014 வரலும் யூபி அரசாங்கம். யூபி அரசாங்கத்துல மிக முக்கியமான யூபி அரசாங்கத்தையே திருப்பி போடுற அளவுக்கு அதுல ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தது திமுக கவர்மெண்ட். திருப்பரங்குன்றம் அருகே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பின்னர் செய்தி வடிவில் பார்ப்போம்.